சில நாத்திகர்கள் பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேலின் தேவன் மிகவும் கொடுமைக்காரர் என்று பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். இன்றைய பதிவு சிலருக்கு பாதகமாகவும் சிலருக்கு நியாயமாகவும் தென்படும். பல ஆண்டுகளாக உலகம் வெப்பமயமாகிறது என்று கூறி வந்த கூட்டம் திடீரென்று வல்ட்டியடித்து பருவநிலை மாற்றம் என்று கூறி வருகிறது. பருவநிலை மாற்றம் நோவாவின் வெள்ளத்தில் இருந்தே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பூமி எப்படி அழியத் தொடங்கும் என்பதன் ஒரு சிறிய உதாரணம்தான் இந்த காணொளி. இவைகளில் இருந்து பாதுகாப்பது சாத்தியம், ஆனால் அது தனிநபருடைய விருப்பம், கட்டாயமில்லை. அறிந்து கொள்வோம், வாருங்கள். வெல்கம் பேக் டு எபிசோட் 32 தி புக் ஆஃப் ரெவலேஷன். இதுவரைக்கும் நாம் பார்த்ததனுடைய ஒரு சின்ன சுருக்கம். சாப்டர் 1 to 5 இன்ட்ரடக்ஷன், ராப்சர், பரலோக ராஜசபை. 6ஆம் மற்றும் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தது 6 விதமான முத்திரை தீர்ப்புகள். 1,44,000 யூதர்கள் சுவிசேஷ பணியிற்காக அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்யும் பணியின் நிமித்தமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறது. 8ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில், அதாவது ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம பார்த்தது 7 தூதர்கள் எக்கால சத்தத்திற்கு தயாராகிறார்கள். தீர்ப்புகள் ஒவ்வொன்றாக வெளிவரப் போகிறது என்று பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்தின் 2ஆம் பகுதி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது. 4 விதமான ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்த 8ஆம் அதிகாரத்தில் 4 எக்கால சத்த தீர்ப்புகள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு புரிதலுக்காக 7 எக்கால சத்த தீர்ப்பினுடைய ஒரு அவுட்லைன். முதல் எக்கால சத்த தீர்ப்பில் கல்மழை நெருப்போடு சேர்ந்து இரத்தம் கலக்கப்பட்டு பூமியின் மீது வீசப்படுகிறது. 2வது தீர்ப்பு எரிகிற மலை போல ஒன்றை எடுத்து தூதன் கடலில் வீசுகிறார், அதனால் நடக்கக்கூடிய சேதங்கள். 3வது தீர்ப்பு ஒரு நட்சத்திரம் நதிகள் மீதும் நீரூற்றின் மீதும் விழுகிறது, அநேக மக்கள் இறந்து போகிறார்கள். 4வது தீர்ப்பு ஒரு தூதன் 3 1 சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை சேதப்படுத்துகிறான். 5வது எக்கால சத்த தீர்ப்பு வெட்டுக்கிளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆக்சுவலா அசுத்த ஆவிகள் மனிதர்களை 5 மாதம் டார்ச்சர் பண்ணோம், சாகடிக்காது. 6வது எக்கால சத்தம் 4 தூதர்கள் யுப்ரேட்டிஸ் நதியின் கீழிருந்து வெளிவருகிறார்கள். அவர்கள் 3 1 மனிதர்களை கொன்று விடுவார்கள். 7வது எக்கால சத்தம் யாவே தன்னுடைய அதிகாரத்தை தன் கையில் எடுத்து கொண்டார். வைதவே அந்த நேரத்தில் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் உடன்படிக்கை பெட்டியையும் யோவான் பார்த்திருக்கிறார். We will see all this in detail. சரி, நம்ம பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் என்னது? கிரேட் ரிவலேஷன், 2வது ஃபேஸ், த லாஸ்ட் 3.5 years. ஸோ இனி வரக்கூடிய இந்த தீர்ப்புகளை எல்லாம் எப்படி பிரிக்கலாம்? எஸ்பெஷலி இந்த ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட். முதல் 4 ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நடந்த மாதிரி தான் எனக்கு தெரிகிறது, அதாவது ஒன்றின் பின் ஒன்றாக. ஆனால் 5வது எக்கால சத்த தீர்ப்பு வரும் பொழுது மனிதர்களை அசுத்த ஆவிகள் டார்ச்சர் பண்ணது 5 months. இந்த இடத்துல தான் நேரத்தை குறித்து யோவான் எழுதியிருக்கிறார். 6வது எக்கால சத்த தீர்ப்பில் 20 கோடி இராணுவ வீரர்கள், இது ஈவில் ஸ்பிரிட்ஸ், இவர்கள் வெளிவந்து 3 1 மனிதர்களை கொன்று விடுகிறார்கள். கண்டிப்பாக இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய சம்பவமாக எனக்கு தெரியவில்லை. ஸோ ஒன்று 5 months, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேபி 1 year 6 months ஏதோ இருக்கலாம். பட் வாட் அபவுட் த ரெஸ்ட்? இதற்கு அடுத்த 7வது எக்கால சத்தத்தை கொண்டு போயிட்டு யோவான் 11வது சாப்டர்ல எழுதியிருக்கிறார். ஆஸ் யூஷுவல் 6 தீர்ப்புகள் முடிந்து 7வது தீர்ப்புக்குள் நகர்வதற்கு முன்பு ஒரு டீவியேஷன். ஒரு தூதன் கடலின் மீதும் பூமியின் மீதும் கால் வைத்து நின்று கொண்டிருக்கிறார். இந்த 7வது எக்கால சத்த தீர்ப்பை யோவான் எழுதுவதற்கு முன்பாக 2 வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எழுதியிருக்கிறார். இதை ஏன் கொண்டு போயிட்டு 11th சாப்டர்ல எழுதியிருக்கிறார்? 10th சாப்டர்ல கொண்டு வந்து கடலில் நிற்கக்கூடிய தூதனை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை குறைந்தபட்சம் 1 வருடத்திற்கு முன்பாகவே
நான் 300 முறையாவது படிச்சிருப்பேன். கடந்த 6 மாதமாக எஸ்பெஷலி இந்த ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண பிறகு படிக்கிறதுல ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் முதல் 14 மணி நேரம் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டடியோ ரிசர்ச்சோ ரீடிங்கோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இந்த எபிசோடு பண்ணும் பொழுதுதான் ஒன்று எனக்கு தெளிவாக தெரிந்தது. இந்த 2 வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகள் வந்த நேரம் 6 எக்கால சத்த தீர்ப்புக்கு பிறகு அல்ல. அப்புறம் ஏன் கொண்டு போய் அங்கே எழுதியிருக்கிறார்? இவங்க வந்த டைம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் எக்கால சத்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே வந்திருக்கணும். ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டே மோசே பேசினபடியே இருக்கே. அது மோசேவா இல்லையா, அது 2வது பிரச்சனை. 10th சாப்டரில் ஒரு தூதன் வந்து தன்னுடைய வலது காலை கடலிலும் இடது காலை பூமியின் மீது வைத்து கையில் ஒரு ஸ்க்ரால் சுருளை வைத்து கொண்டிருக்கிறார். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் இடி முழக்கங்கள் 7 விதமான தீர்ப்புகளை கூறுகிறது. 7 விதமான காரியங்களை எழுத முற்படும் பொழுது, அதாவது 2வது கேரக்டர் பேசும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் என்று 3வது கேரக்டர் ஒரு விஷயத்தை சொல்றார். யோவானே, நீ இதை எழுதாதே, சீல் அப் த வேர்ட்ஸ். அப்படி என்றால் 3 நபர்களை இந்த 10வது அதிகாரத்தில் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, மறைக்கப்பட்ட வார்த்தைகள் 11ஆம் அதிகாரத்தில் இந்த 2 வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகள் அந்த காலகட்டத்தில், அதாவது கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட்ல கண்டிப்பாக தெரிவிப்பார்கள். அந்த தண்டர் மோஸ்ட் லைக்லி ஹோலி ஸ்பிரிட்டாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த தண்டர் பேசின வார்த்தைகள் நமக்கு தெரியவில்லை, தெரிய போவதும் இல்லையோ என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் மகா உபத்திரவத்தின் காலத்தை கடந்து செல்ல போகும் பரிசுத்தவான்களும் 1,44,000 நபர்களும் இந்த 2 தீர்க்கதரிசிகளின் மூலமாக அதை அறிந்து கொள்வார்கள். Anyway, we will see that in detail later. சரி, 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த தூதர்கள் இக்கால சத்தத்தை ஊதுவதற்காக தயாராகிறார்கள். 7ஆம் வசனத்தில் முதல் தூதன் எக்கால சத்தத்தை ஊதுகிறான். அதனால் என்ன நடக்குது? சில ஸ்காலர்ஸ் இது வெறும் கல் என்கிறார்கள். சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க? கிளவுட் ஸ்டோன்ஸ், மேக கற்கள் என்று கூறுகிறார்கள். எது எப்படியோ இதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, யோபின் புத்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யாவே இப்படியாக கூறுகிறார், ஸ்டோர்ல வச்சிருக்கிற இந்த கற்கள் எங்கு இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா யோபே என்று கேட்கிறார். பேட்டில் டேக்காகவே அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். முடிஞ்சா மனுஷன் கண்டுபிடிக்கட்டுமே. ரிப்பீட்டடா பல போர்களில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திரும்பவும் இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கல் சாதாரண கல் இல்லை, இதோடு சேர்ந்து ஃபயர் இஸ் ஆல்சோ கமிங். நெருப்பு என்பது ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கிறது, அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அதோடு சேர்ந்து இரத்தமும் கலந்திருக்கிறது என்று யோவான் எழுதியிருக்கிறாரே. முதலில் வேதாகமத்தில் ரத்தம் என்ற வார்த்தை வருவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். காயினிடத்தில் யாவே பேசுகிறார், உன் சகோதரனுடைய ரத்தம் அழுகிறது, என் காதிற்கு கேட்கிறது. இது மனுஷன் காதுக்கு வேணா ரத்தம் பேசுகிறதா கேட்கிறதா என்பது முட்டாள்தனமாக தெரிந்தாலும் சர்வ வல்லவருக்கு எனக்கென்னவோ ஏதோ ஒரு விதத்தில் அவர் இவையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் கணக்கு தீர்ப்பார். கண்ணீரே அவருடைய துருத்தியில் இருக்கும் பொழுது இரத்த சாட்சியாக இறந்து போனவர்களுடைய இரத்தத்திற்கு பதில் வராதா? கண்டிப்பாக வந்தே தீரும். ஸோ ப்ராபப்ளி இது இரத்த சாட்சிகளுடைய இரத்தத்திற்கு வரக்கூடிய ஒரு விதமான தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். இதை எடுத்து பூமியில் வீசுகிறார். அந்த ஃப்ரேஸை மட்டும் பார்ப்போம். பூமியினுடைய 1/3 பங்கு நிலமும் மரங்களும் அழிந்துவிடும் என்று யோவான் எழுதியிருக்கிறார். நடந்தா என்ன ஆகும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போச்சு. ஆக்சிஜனுக்கு என்ன பண்ணுவீங்க? குளோபல் வார்மிங் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போதான் நடக்க போகுது. ஆல் த கிரீன் கிராஸ் என்று எழுதியிருக்கிறார். இங்கே கிரீன் கிராஸ் என்ற வார்த்தை கிராப்ஸ், அதாவது எல்லா விதமான பயிர்களும், நெல், கோதுமை, மற்ற விதமான பயிர்களும் முற்றிலுமாய் அழிந்துவிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த கேட்டில், ஆடு, மாடெல்லாம் என்ன பண்ணும்? இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு காரியமும் தோன்றுகிறது. இந்த கல்மழை வந்து விழுவது என்றதுமே யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யாவே மோசேவிடத்தில் கூறுகிறார், உன் கையில் இருக்கும் தடியை நீட்டு மேல வானத்திலிருந்து, அதாவது பரலோகத்திலிருந்து கல்மழை வந்து விழும். அது விழுந்தது. ஒரு பியூட்டி என்னன்னா,
எகிப்து தேசம் முழுவதும் அது விழுந்து ஏகப்பட்ட சேதம் நடந்தது. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்கியிருந்த கோஷன் எனக்கூடிய இடத்தில் ஒன்றுமே நடக்கவில்லை. சரி, நான் ஏன் அதை சொல்கிறேன்? யாவே கர்த்தர் இவன் தலையில் மட்டும் இந்த கல் விழணுன்றது முடிவு பண்ணார்னா அவன் தலையில் மட்டும் விழும். அப்படி என்றால் இது விழக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்? இரண்டாவது தூதன் வருகிறான், அக்கினியால் எரிகிற பெரிய மலையை போல. இது போல தான், ஒரிஜினல் மலை இல்லை. ஒன்று கடலிலே போடப்பட்டது. அதனால் என்ன ஆகுது? 1/3 கடல் இரத்தமாக மாறியது. கடலில் இருந்த உயிரினங்கள் மரித்து போனது. கப்பல்கள் அழியத் தொடங்கியது, இல்லைனா சேதமானது. இது ரத்தமாக மாறிச்சுன்னா பங்கர் கட்டிட்டு இருக்கிறாங்க, அண்டர் கிரவுண்டு சிட்டிஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்பிட்டு இருக்கிறது டீசாலினேஷன் பிளான்ட். டீசாலினேஷன் பிளான்ட்டில் இது ரத்தமாக மாறினால் மெம்பரேன் எப்படி வேலை செய்யும்? ஹவு கேன் யூ கன்வெர்ட் த பிளட் இன்டு வாட்டர்? யோவான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார், மெகாஸ் என்ற கிரேக்க வார்த்தை. இந்த மெகாஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருவது தான் ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, மெகா சேல் போட்டிருக்கிறாங்க அந்த கடையில் இந்த கடையில். அதெல்லாம் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும், யோவான் மலை என்ற வார்த்தையை வெறுமையாக எழுதியிருக்கலாம், ஆனால் பெரிய மலை என்று எழுதியிருக்கிறார். மலை என்று அவர் எழுதிய முதல் வார்த்தை அவருடைய சுவிசேஷத்தில் என்ன கான்டெக்ஸ்ட்? சமாரிய பெண் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த வார்த்தையை கூறுகிறாள், எங்களுடைய முற்பிதாக்கள் இந்த மலையிலேயே தொழுது கொண்டார்கள். அந்த லேடி சொன்ன மலை மவுண்ட் கெரிசம். மவுண்ட் கெரிசம் 810 மீட்டர் இருக்கலாம், அப்ராக்சிமேட்லி 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதை காட்டிலும் பல மடங்கு பெரியதாக இருக்கும் இந்த ஆஸ்ட்ராய்டு. இந்த ஆஸ்ட்ராய்டு 2 விதமாக தூக்கி எறியப்படலாம். ஒன்று சமுத்திரத்தின் மேலே, மற்றொன்று சமுத்திரத்தின் கீழே. இந்த பிக்சர்லேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 2022ஆம் வருடம் உங்கா டோங்கா என்ற இடம் எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. இந்த தீவில் சமுத்திரத்தின் கீழே இருந்து வெடித்த ஒரு எரிமலை 58 கிலோமீட்டர் உயரத்திற்கு புழுதியை தள்ளி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அதனுடைய சத்தம் 10,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலாஸ்கா பகுதியில் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. அங்க வரைக்கும் கேட்டிருக்கு. சரி, இந்த இன்ஃபர்மேஷன் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக நான் கூறவில்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ராஃபஸி டீச்சர்ஸே சொல்றதைத்தான் நான் சொல்றேன். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 29%. ஒருவேளை இந்த 2 கண்டங்களும் இருக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். ஆஸ்திரேலியாவும் சேர்ந்தால் அது 34% ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ், நிலத்தினுடைய பரப்பளவு காணாமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. பட் ஜஸ்ட் வெயிட், ஹேங் ஆன். இதை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. நோவாவின் வெள்ளத்திற்கு பின்புதான் தீவுகள் என்பதே இருந்தது. செகண்ட் பாயிண்ட், தண்ணீரால் உலகத்தை அழிக்க மாட்டேன்னு யாவே சொன்னாரே, இப்போ எப்படி பண்ணலாம்? அவர் தண்ணீரால் அழிக்கலையே, ஆஸ்ட்ராய்டு விழுது, பிகாஸ் ஆஃப் தட் சுனாமி வருது. இன்னொன்று பீட்டர் எழுதியிருப்பார், நெருப்பினால் பூமி அழிந்துவிடும். ஸோ பீட்டர் சொன்னதான் நடக்குது. அடுத்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எலோகிம் வெட்டாந்தரையிற்கு பூமி என்றும் சேர்ந்த தண்ணீருக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். இதை புரிஞ்சுக்கணும்னா சங்கீதம் 136:6, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். அப்படின்னா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு லேண்டை தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி ஒரு சிங்கிள் லேண்டாக இருந்தது தான் வெள்ளத்திற்கு பின்பு பல கண்டங்களாகவும் தீவுகளாகவும் மாறியது. சரி, நான் என்ன சொல்ல வரேன்? 16th சாப்டர் படிக்கும் பொழுது முழு டீட்டெயிலை பார்க்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், இங்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஆதி ஆகமத்தை நோக்கித்தான் செல்கிறது. பத்தாம் வசனம், ஒரு பெரிய நட்சத்திரம் நதியின் மீதும் நீரூற்றின் மீதும் விழுகிறது. 1/3 மடங்கு நதிகளும் 1/3 மடங்கு நீரூற்றுகளும் கெட்டு போகிறது. இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தை இங்கிலீஷில் வேர்ம்வுட், அது கிரேக்க மொழியில் ஆப்சென்தியான்.
முதல் நூற்றாண்டில் இந்த ஆப்சந்தியான் என்பதை மந்திரத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள், மருத்துவ குணங்களுக்காகவும் பயன்படுத்தியிருக்கிறார்கள், ஆவிகளோடு தொடர்பு கொள்வதற்காகவும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் பாக்டீரியா மாதிரி. அது தண்ணீரில் வேண்டுமென்றே போடப்படுகிறது. ஸோ நதியிலிருந்தும் தண்ணி எடுக்க முடியாது. நீரூற்றுகளில் இருந்து திசை திருப்பலான்னு பார்த்தா அங்கேயும் சேதப்படுத்தப்படுகிறது. இட் இஸ் கோயிங் டு பி அ கியாஸ். தண்ணீர் இல்லாமல் மனிதன் வாழ்வது என்பது சாத்தியமில்லாதது. இதை விட மோசமானது தான் அடுத்து. நான்காவது தூதன் வருகிறார். இவர் என்ன பண்றாரு, 1/3 மடங்கு சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் சேதப்படுத்துகிறார். எந்த ஒரு மனுஷனாலையும் இந்த மாதிரி சம்பவத்திற்கு முழு விளக்கம் தர முடியாது. ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு விதமாக இதை குறித்து எழுதியிருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நம்ம கம்ப்ளீட்டாக சன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். அதில் 1/3 மடங்கு அழிந்து விட்டால் என்னவாகும்? இதில் ஜான் வேற என்ன எழுதியிருக்கிறாரு, பகலிலிருந்து 1/3 மடங்கு எடுக்கப்படும், இரவிலிருந்து 1 மடங்கு எடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை 8 மணி நேரம் பகல், 8 மணி நேரம் இரவு, 8 மணி நேரம் பிட்ச் டார்க், முழு இரவு, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரம் இல்லை, பிட்ச் டார்க். கடலிலிருந்து வரக்கூடிய அலைகள் சந்திரனோடு கனெக்ட் ஆகியிருக்கு. இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் சயின்டிஸ்டுடைய பார்வைகளில் சில இடங்களில் மிகவும் அதிகமான அலைகள் இருக்கும், சில இடங்களில் மிதமான, சில இடங்களில் மிக குறைவான அலைகள் இருக்கும். இது கம்ப்ளீட்டாக வேர்ல்டை மாற்றிவிடும். இன்னொன்று, குளோபல் வார்மிங்னாங்க இல்லையா, இப்போ குளோபல் கூலிங் ஆக போகுது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், பூமியினுடைய சுழற்சி இருக்கு இல்லையா, அது மாறிவிடும். நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் 24 hours ஒன் டேவா என்பதே கேள்விக்குறியாகிவிடும். ஏற்கனவே மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. இப்போ இதுவும் நடந்தா மரம் செய்ய வேண்டிய பேசிக் வேலை என்ன? சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி, நிலத்திலிருந்து தண்ணியை உள்வாங்கி, காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. இப்போ அதெல்லாம் என்ன ஆகும்? we don't know. வெஜிடேஷன் என்ன ஆகும்? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டிசாஸ்டர் அண்ட் நோ ஒன் நோஸ் த எக்ஸாக்ட் ஆன்சர் பை த வே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி ஏற்கனவே 23.5% டில்ட் ஆயிருக்கு ஸ்லைட்டாக. சரி, நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அர்த்து 23.5% டில்ட் ஆயிருக்கு நோவாவின் வெள்ளத்தின் பொழுது. ஒருவேளை, திஸ் இஸ் மை ஸ்பெகுலேஷன், அது ரிட்டர்ன் ஆனா என்ன ஆகும்? இந்த டில்ட்டுனால தான் நமக்கு சீசன்ஸ், அதாவது கோடை காலம், வெப்ப காலம், இது அதுன்னு எல்லாமே இருக்கு இல்லையா, அதற்கு காரணமே இந்த டில்ட் தான். இப்போ இந்த டில்ட் வந்துட்டு டைரக்டாக ஆர்பிட்டில் திரும்பவும் முன்பு போல் அமர்ந்தால் என்ன நடக்கும்? சிங்கிள் சீசன். நோவாவின் காலத்தில் வெள்ளத்திற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல தட்பவெட்ப நிலை மாறிவிடும். இதை குறித்து டீட்டெயிலாக இப்போ பார்க்க முடியாது. பட் ஜஸ்ட் ஹேங் ஆன். நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, மகா உபத்திரவமான நேரத்திலும் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா, சாபத்தினால் வந்த விளைவுகளை இந்த இக்கட்டான காலகட்டத்தில் திரும்பவும் நோவாவின் காலத்திற்கு அழைத்து செல்கிறாரோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. சரி, இதெல்லாத்தையும் விடுங்க, நம்ம டாபிக் வருவோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இந்த சம்பவத்தை கொண்டு போய் அந்தி கிறிஸ்துவோட கனெக்ட் பண்றாரே. அந்தி கிறிஸ்து will try to change the seasons. காலத்தை அவன் மாற்ற நினைப்பான் என்று அன்றே எழுதியிருக்கிறார். அப்படின்னா அவன் மாத்தியே ஆகணுமே. எது பகலும் தெரியாது, எது இரவும் தெரியாது, எர்த் ரொட்டேஷன் ஸ்பீடு மாறிடுச்சு, எங்கே இருக்கிறோன்னு தெரியாது, நேவிகேஷன் சிஸ்டம் எல்லாம் கெட்டு போயிருக்கும், சேட்டலைட் வேலை செய்யாது. வாட் he will do? ஸோ இந்த காலகட்டம் தானியேல் எழுதிய தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதல். எட்டாம் அதிகாரத்தின் கடைசி வசனம். பின்பு ஒரு கழுகு வானத்தின் நடுவிலே பறந்து வருவதை பார்த்தேன். அவன் அதிக சத்தமாக, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதர்களுடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருப்பவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்வதை கேட்டேன்.
இதில் ஒரு ஜோக் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்னவோ நல்ல விஷயம் மாதிரி, இனி வரப்போற 3 எக்கால சத்த தீர்ப்பு தான் கெட்ட விஷயம் மாதிரி இந்த தூதன் சொல்றார். அப்போ வரப்போற 3 எப்படி இருக்கும்? That's going to be one of the most worst disaster. இந்த இடத்தில் யோவான் ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருக்கிறாரு. யாருக்கு ஐயோவா? பூமியில் குடியிருப்பவர்களுக்கு. இந்த வார்த்தையினுடைய பொருள் 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று வந்து போகிறவர்கள், ஒன்று அந்த நிலத்திற்குரியவர்கள். நம்மலாம் வந்து போறவங்க. We are not the citizens of the earth, we are the citizens of heaven. அந்தி கிறிஸ்துவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள், பூமியின் குடிமக்கள். அதை விட்டு பிரிய மனமில்லாதவர்கள். அப்படின்னா எனக்கு ரட்சிப்பு வேணாயா போயா, I will be against you சொல்லக்கூடிய மக்கள். அதை நாம் வரும் நாட்களில் பார்க்க போகிறோம். சரி, how do we summarize? இந்த புத்தகத்தின் 7ஆம் அதிகாரம் இருக்கு இல்லையா, அதுல முதல் 3 வசனங்களில் நாம் ஏற்கனவே தியானித்ததை நினைவு கூறலாம். சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து எழும்பிய ஒரு தூதன் பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்றிருந்த 4 தூதர்களை பார்த்து, நாங்கள் முத்திரை போடும் வரை சேதப்படுத்தாதே என்று கூறியிருந்தார். 8ஆம் அதிகாரத்தில் இன்று நாம் பார்த்தது பூமியும் கடலும் மரங்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் சேதப்படுத்தியிருப்பதை கண்டோம். இதில் ஒன்று நன்றாக புரிகிறது. முன்குறிக்கப்பட்டவர்கள் மீது முத்திரை போடப்பட்ட பின்புதான் இக்காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது. தட் மீன்ஸ் இந்த உபத்திரவமான காலத்திலேயும் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் தருகிறார். கடைசியாக ஒரு சில வார்த்தையை கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நோவாவின் காலத்தில் 120 வருடங்கள் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நோவாவின் எச்சரிக்கையை ஒருவனும் மதிக்கவில்லை. பின்பு மோசேவின் மூலமாக கட்டளையை பின்பற்றாவிட்டால் நிலத்திலிருந்து நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் என்று எச்சரிக்கப்பட்டது. கீழ்ப்படியாத இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் கிமு 722ஆம் வருடம் சிதறடிக்கப்பட்டது. பின்பு யூதாவிற்கு 136 வருடம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. அவர்களும் யாவேவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததாக தெரியவில்லை. கிமு 586ஆம் வருடம் பாபிலோனுக்கு அடிமையானார்கள். கடைசி நாட்களில் 7 வருட உபத்திரவ காலத்தில் கூட சர்வ வல்லவர் மனமிறங்கி மனம் திரும்ப வாய்ப்பளிக்கிறார். சிலர் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள், சிலர் எதிர்த்து நின்று நித்திய நரகத்தை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். கூடுமானவரை இடைவிடாமல் நம் நண்பர்களும் உறவினர்களும் எதிரிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். பிதாவின் சித்தத்தின்படி அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். ஷலோம். God bless you.